இருக்காங்க. ஒரு பெரிய டைரக்டர், அவரு பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர். எனக்கு பண்ணி கொடுங்க, இந்த படம் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் வந்து எனக்கு ரொம்ப கோஆபரேட்டிவா பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரக்குட்டி அண்ணன் தான் வந்து கதை வசனம் இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு முதுகெலும்பா இருந்து இந்த படத்தை எங்களுக்கெல்லாம் வழி நடத்தினாரு. அதுக்கப்புறம் கேரேஜ் அம்மா இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு எல்லாருமே ஒரு ஒரு தூணா இருந்தாங்க இந்த படத்துல. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு சிங்கமொழி அண்ணன், ஆர் சுந்தரராஜன் சாரு, யார்க் அண்ணன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரு ராஜ்கபூர் சாரு, இவங்க எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டா. நாங்கள் எல்லாமே வந்து மாயாண்டி குடும்பத்தார், அந்த இவரு ராசுமுதல்வன் டீம், அந்த மாதிரி அந்த அளவில் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டா ஒன்னா சேர்ந்து இந்த படம் வந்து உருவாக்கணும். இந்த படம் ஷூட்டிங் அப்போ ராஜ்கபூர் சார் கூட சொல்லுவாரு, இந்த படம் வந்து ஒரு மாயாண்டி குடும்பத்தாரில் நடக்கிற ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது, எல்லாருமே திருப்பி ஒன்னா சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த படம் வந்து மிக சிறப்பாக ஒரு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு பண்ணியிருக்கிறோம். இந்த படம் நான் இதுக்கு முன்னாடி வந்து கோரிப்பாளையம், முத்துக்குமுட்டா படங்களை நடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் சாவின்னு ஒரு படம் திரைப்படம் வந்து ஹீரோவை பண்ணி இப்போ தயாரிப்பாளராக அந்த படம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அந்த படத்துல வந்து பொருளாதார ரீதியாக ஒரு சின்ன ஒரு சரிவு, அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் தான் இந்த படம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து அண்ணன் சரக்குட்டி அண்ணனும் ரவி பார்கவன் அவர்களும் வந்து நான் என்னைக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்து மிகப்பெரிய அண்ணன் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட், ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தார் அண்ணன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு வந்து இல்ல ரொம்ப பெரிய விஷயம், அண்ணெல்லாம் வந்து என் கூட இருந்து ஒன்னா இருந்து இந்த படத்தை முடிச்சது. இதுக்கு அடுத்து எல்லாருடைய ஆதரவும் அன்பும் வேணும்னு நினைச்சு கேட்டுக்கிறேன். அண்ணன் தான் அடுத்தது. வணக்கம் பத்திரிகை நிருபர். வணக்கம் பத்திரிகை நிருபர். அவங்கள நிருபர்னு சொல்லக்கூடாது, என்னுடைய குடும்பம் தான் சொல்லணும். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய படத்தை பார்த்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக அது படத்தை பார்த்து உங்களுக்கு பொறுமை இருந்திருக்கும், இழந்திருப்பீங்க. பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் சந்திரா அவர் தான் ஹீரோ. அப்புறம் வந்து சரக்குட்டி அண்ணன் வந்து கதை வசனம் கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்டேஜ் ஏறி ஒரு சினிமா வாக்குறன்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு நல்ல கருத்து சொன்னார். அந்த கருத்து தான் எனக்கு பிடிச்சிருந்தது. மேட்ரு என்னன்னா, தம்பி வந்து அப்ரோச் பண்ணோம்னா அந்த கருத்து என்னன்னா, மது விலக்கு ஒழிப்போம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பிரச்சாரமாக பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்து மது வந்து தான் இருக்கு, ஊருக்கு வந்துட்டு இருக்கு, புதுசு புதுசாக தெருக்கு முளைச்சிட்டு தான் இருக்கு. அதை ஒழிக்க முடியாது, சொல்ல வேண்டாம், சொல்கிறேன், நீ அதை அவாய்ட் பண்ணிட்டு போனால் அதுவே ஆனால் ஒளிஞ்சிரும் அப்படின்ற ஒரு நய கருத்து. ஸோ அது பிடிச்சிருந்தது. அது பிடிச்சிருந்தனால நான் அந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங்காக வந்து இருந்தேன், நடித்தேன். இதுக்கு என்ன காரணம்னா, டேரக்டர் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாரு, டீமும் நல்ல டீமு. கொஞ்சம் மேக்கிங் அந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதை வந்து 1970 நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இதுக்குள்ளே இருக்கிறனால அப்போ இருக்க ஒரு கட்டிங், அப்போ இருக்க உணர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு சில இடங்களில் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்கலாம், தம்பி இயல்பு மீறி இருந்திருக்கலாம், இதெல்லாம் சின்ன சின்ன குறைகள் தான். பட் கதை வாய்ஸாக நல்லா இருக்கு, படம் பாருங்க. உங்கள் சப்போர்ட் வந்து உங்கள் சப்போர்ட்டு, அது மூலமாக ஆடியன்ஸ் சப்போர்ட்டு எல்லாம் வரணும். சரக்குட்டி அண்ணன் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப பிரகாஷும் சரி எல்லோரும் சேர்ந்து ரொம்ப மெனக்கிட்டு படம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட முயற்சிக்கு சினிமாக்குள்ளே வந்தால் சும்மா போயிடக்கூடாதுன்றதுக்காக உறுதுணை எவ்வளோ நிற்கணுமோ அவ்வளோ நின்றுருக்கேன். ஒரு நல்ல குட் ஃபீல், அவ்வளோதான். பக்கா கமர்ஷியல்லாம் கிடையாது, ஒரு குட் ஃபீல் படம் அந்த படம். அந்த ஃபீலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ஆர்வம். தேங்க்ஸ். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1970 காலகட்டங்களில் நடந்த ஒரு உண்மை கதை. அந்த படத்தை, அந்த கதையை தான் அண்ணன் சரக்குட்டி அண்ணன் அவர்கள் வந்து மேடை நாடகமா அந்த காலகட்டங்களில் வந்து போட்டுட்டு இருந்திருக்காரு அந்த பகுதியில். அந்த கதை வந்து ஒரு அவருக்குள்ள ஒரு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இந்த படத்தை வந்து இந்த கதையை வந்து நம்ம வந்து சினிமாவா பண்ணணும், ஒரு நல்ல கருத்து இது வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதன் மூலமா தான் அண்ணன் அப்ரோச் பண்ணி டைரக்டர் சொல்லி இந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் அழகாக சொல்லணும்னா, நான் இந்த படத்தில் வந்து ஒரு அண்ணன் மியூசிக் டைரக்டர் வந்து ஜேஆர் முருகானந்தம் சொல்லிட்டு அவரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப டேலண்டான ஒருத்தர். தமிழ் சினிமாவில் அவர் கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு வருவார் நானும் நம்புறேன். அண்ணன் நீங்கள் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக சினிமாவில் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நகரமாகட்டும் கிராமமாகட்டும் வன்முறை கலாச்சாரம், ஜாதி ஃபீலிங்கு, இதைத்தான் வந்து அதிகமாக படங்களை நம்ம பார்த்துருக்குறோம். நான் ஒரு
சினிமா படம் பார்க்குற சராசரி மனுஷன் என்னடா இது பூரா வன்முறை கலாச்சாரத்தையும் நகரத்தையும் போட்டு அதுக்கு இன்றைய இளைஞர்கள் படித்த பட்டம் பெற்ற இளைஞர்கள்லாம் வந்து வேற லெவல்னு சொல்லி சினிமாவை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. மக்களும் வந்து எந்த சினிமாவை ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த தாக்கம் எனக்குள்ள இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி மத வேற்றுமை இன்றி மக்கள் வந்து நல்ல முறையில் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனித நேயத்தோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரே கருத்தில் இருந்தாங்க. அதை பதிவு செய்வதற்காக தான் இந்த கதையை நான் எழுதினேன். இப்போ இல்லை, 1993 எழுதினேன். இது எங்கள் ஊரில் நடந்த, பக்கத்து ஊரில் நடந்த சம்பவம். எங்கள் ஊரில் மது சாராயம் குடிக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடோடு இருக்குது, இன்னமும் இருக்குது. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தை மற்றவங்களுக்கு பதிவு பண்ணணும், இன்றைய இளைஞர்கள் தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கொள்ளையோ. எங்களை விட இப்போ பத்திரிகையாளர் உங்கள் பக்கம் தான் நாங்கள் விட்டுருக்குறோம். இந்த கதையில் கடைசியில் வந்து உங்கள் பக்கம் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். மது வந்து தேவையா தேவையில்லையா அது மட்டும் இல்லை, நாம் வந்து தனி மனிதன் ஒழுக்கம், நம்ம வந்து மது குடிக்காமல் இருந்தால் மது தானாக போய்விடும். அதுதான் நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். இங்கே இந்த இதுகளை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். உங்களை நம்பி தான் கடைசியில் கதையை வந்து உங்கள் பக்கம் தான் நாங்கள் திருப்பி இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த படத்துல வந்து அண்ணன் நந்தலால் அவர்கள் தான் எல்லா சாங் எழுதியிருக்காரு. இவர் நிறைய படங்கள்ல நிறைய பாட்டு எழுதினவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கார்த்தி இவர் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. நல்ல என் கூட கோணங்கின்ற ஒரு கேரக்டர்ல இவர் சார் வந்து கலைராஜன் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. சரவணன் ஸ்டண்ட் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு அந்த ஃபைட்டு. அவங்க எடுக்கிறப்ப எல்லாருமே சொன்னாங்க ரொம்ப இயல்பா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு நல்லா பண்ணி ரொம்ப அழகா வந்திருக்கு நான் நம்புறேன். நீங்களும் பார்த்துட்டு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் எதுனா கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். எதை பத்தி வேணாலும் கேட்கலாம். ஆமா எல்லா படத்துலயும் ஒரு மாதிரி நடிச்சிருக்கீங்க. ஆமா, இதுல வந்து சிவாஜி கணேசன் இல்லாதத நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்களா? ஓவரா நடிச்சிருக்கீங்க, ஓவர் ஆக்டிங்ல ரொம்ப ஓவரா. குறைச்சிக்கலாம், முடியல, குறைச்சிக்கலாம். அடுத்த ஃபர்ஸ்ட் படம் தானே இந்த மாதிரி ஒரு ஜானர், குறைச்சிக்கலாம். இல்ல அந்த கேரக்டர் அந்த மாதிரி அது ஒரு இல்ல அப்படி இல்ல, அப்படி என் மூடி character பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க அமைதியா இருக்கும். அண்ணன் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு இல்ல இல்ல பந்தளிக்கும். ஐயோ, ஓவர் ஆக்டிங் தான் ஒத்துக்கிறேன். அடுத்த படத்துல கம்மி பண்ணிக்கிறேன், வால்யூமை கம்மி பண்ணிக்கிறேன். அந்த படத்தை அழுகழுகு விட்டாங்க இல்லைங்களா, எல்லா படத்துலயும் கொஞ்சம் கோவப்பட்டு கொஞ்சம் ஓவரா கோவப்பட்டேன், கொஞ்சிட்டேன். இந்த படத்துல நடந்த ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விருப்பப்பட்ட இந்த நேரத்துல. இவரு அண்ணனும் நானும் சண்டை போட்டப்ப ஒரு ஃபைட், அந்த ஃபைட் எடுத்தப்ப பாத்தீங்கன்னா நான் கீழே பிடிச்சி தள்ளும் போது அண்ணன் முதுகுல ஒரு கல், நல்ல பெரிய கல் பட்டுடுச்சு. நான் எதிர்பார்க்கல, முதுகு ரொம்ப வீங்கி போய் ரொம்ப ஒரு மாதிரி சவுந்து போச்சு. போயிட்டார். நான் மனசுக்குள்ள ஐயோ இன்னைக்கு இந்த படம் ஷூட்டிங் நடக்காது போல, இந்த மாதிரி மனசுக்குள்ள ஒரு 11 மணிக்கெல்லாம், காலையில 11 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துட்டாரு. என்னடான்ட்டு ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷம் திரும்பி வந்துட்டாரு. வந்துட்டு அப்படியே இயல்பா ஷூட்டிங் முடிச்சிட்டாரு. அன்னைக்கு நைட் ஷூட்